வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 24ஆம் நாள். எவ்வளவு அழகா ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை புகழ்ந்து பாடியிருக்கான்னு பாப்போமா? அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, செங்கங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்றுகுணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி, குன்றுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்றையாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்கா ஆண்டாள் நாச்சியார். எப்படிப்பட்ட வீர தீர செயல்களை எல்லாம் செய்தவன் தெரியுமா கண்ண பெருமான்? மாவலி சக்கரவர்த்திக்கு பாடம் புகற்றத்துக்காக வேண்டி வாமன அவதாரம் எடுத்து 3 அடி மண் கெட்டு இந்த உலகத்தை தன்னுடைய திருவடிகளால் அளந்த அந்த பெருமானுடைய திருவடிகளுக்கு வணக்கம். ராமாவதாரத்துல சீதையை மீட்பதற்காக தன்னுடைய வில்லால் ராவணனுடைய தலையை வீழ்த்திய அந்த வீர கடல்களுக்கு, அந்த வீரத்திற்கு வணக்கம். கிருஷ்ணாவதாரத்தில் சகடன் என்கிற அசுரன் சக்கர வடிவத்திலே வந்தபோது ஒரே உதையில் அவனை வீழ்த்தியதால் அந்த புகழுக்கு உனக்கு வணக்கம். எவ்வளவு வீர தீர செயல்களை செய்தவன். அதற்கு பிறகு ஒரு அசுரன் வந்தான். வத்சாசுரன் என்கிற அசுரன் கன்று வடிவிலே வந்தான். அப்படி கன்று வடிவிலே வந்த அந்த அசுரனை தடியாக கருதி விளாமரமாக நின்ற கபிதாசுரன் மேலே அடித்து வீழ்த்திய உன்னுடைய பெருமைக்கு, உன்னுடைய வீர கடலுக்கு என்னுடைய வணக்கம். எவ்வளவு சிறப்பு அம்சங்களை கொண்டவன் கண்ண பெருமான். இந்திரன் மழையை அனுப்பி ஆயர்குல மக்களை படுத்தி எடுத்த போது கோவர்தனகிரியை குடையாக பிடித்து ஆயர்குலத்தை காத்த கண்ண பெருமானே, உன்னுடைய இரக்கத்திற்கு வணக்கம். எவ்வளவு பலசாலியான பகைவர்கள் எல்லாம் உன்னை எதிர்த்து வரும்போது உன் கையிலே இருக்கிற வேலாயுதத்தால் அனைவரையும் வீழ்த்தினாயே, அந்த வேலாயுதத்திற்கு வணக்கம். இப்படி ஒரு பல வீர தீர செயல்களை எல்லாம் செய்தவன் இல்லையா கண்ண பெருமான்? நீ எனக்கு வந்து அருள் செய்ய வேண்டும், உன்னுடைய பாதத்தை சரணடைகிறோம், நீ எனக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று எல்லா சிறப்புகளையும், எல்லாம் கிட்டத்தட்ட 3 அவதாரத்தினுடைய சிறப்பை ஒரே பாடல்ல கொண்டு வந்து வச்சு ஆண்டாள் நாச்சியார் நம்மை வியக்க வைத்து விட்டார் அல்லவா? அதனால எங்களுக்கும் வந்து அவர்களுக்கெல்லாம் எப்படி அருள் பாலிக்கிறாயோ அது போல எங்களுக்கும் இறங்கி வந்து அருள் பாலிக்க வேண்டும், உன்னுடைய கருணை மழையை தர வேண்டும்னு ரொம்ப அழகா கேட்கிறா ஆண்டாள் நாச்சியார். நாமும் இந்த நல்ல நாள்ல அந்த பெருமானுடைய தசாவதாரங்களுடைய பெருமைகளை சொல்லி சொல்லி பாடி பாடி அவருடைய பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.